Hi friends, நம்ம இன்னைக்கு Fariha Mathematics channel 6th Max exercise 2.1 7th sum பார்க்கலாம். Geeta brought 2 liter and 250 ml of water in a bottle. So அந்த பாட்டில் வந்து 2 liter and 250 ml water வந்து இருக்குது. அந்த பாட்டிலில் her friend drank 300 ml from it. ஸோ ஃப்ரெண்டு வந்து 300 ml வந்து குடிச்சிடுறாங்க. ஸோ பேலன்ஸ் வந்து வாட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. how much of water is remaining in the bottle கேட்குறாங்க. ஸோ டோட்டல் வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வாட்டர் இன் அ பாட்டில் ஈக்குவல் டு 2 லிட்டர் ப்ளஸ் 250 ml ரெண்டு இருக்குது. ஓகேவா? அப்போ 2 லிட்டர் 1 லிட்டருக்கு நமக்கு 1000 ml, 2 லிட்டர்னா 2000 ml ப்ளஸ் 250 ml. ஸோ ரெண்டையும் சேர்க்கணும். அப்போ 2250 ml இதுதான் கம்ப்ளீட்டாக அந்த வாட்டர் பாட்டிலில் இருக்கிறது. இப்போ ஃப்ரெண்டு வந்து 300 ml வந்து வாட்டர் வந்து குடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ நம்ம பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எப்படி செக் பண்ணணும்னா வாட்டர் ரெடியூஸ்டு ஈக்குவல் டு 300 ml. இப்போ remaining water in a bottle equal to remaining water வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டலாக 2250 ml இருந்து 300 ml வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணால் 1950 ml. ஸோ இதுதான் அந்த வாட்டர் பாட்டிலில் ரிமைனிங்காக இருக்கிறது. ஸோ இது அந்த சம்முடைய ஆன்சர். இப்போ நம்ம இந்த 1950 ml இருக்குல்ல, ஸோ இது நம்ம லிட்டர் அண்ட் எம்எல்லாவும் தனித்தனியாக பிரிச்சும் எழுதலாம். ஸோ இது இப்படியும் நமக்கு ஆன்சர் எழுதலாம். இதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி எழுதலாம், 1000 ml வந்து நம்ம 1 லிட்டர்னு எழுதலாம்ல. ஸோ 1 லிட்டர் பேலன்ஸ் இருக்குது 950 ml. ஸோ இப்படியும் நம்ம ஆன்சரை வந்து எழுதலாம். ஸோ எப்படி ஆன்சர் கொடுத்தாலுமே நமக்கு கரெக்டு தான். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.